வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. தொடர்ந்து நம்ம வாழும் சித்தர்கள் நாம் பெற்ற தரிசனங்கள் அந்த காணொலியாக்கத்தை தொடர்ந்து உங்களுக்கு கேட்டிருக்கீங்கன்னா, நிறைய பேர் இந்த வாழும் சித்தர்களை தான் விரும்பி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 வாழும் சித்தர்களை நீங்கள் நேரடியாக சென்று தரிசனம் பெற்ற அந்த பலன் ஒரு ஜீவ பீடத்தில், ஒரு ஜீவ சமாதியில் போய் நீங்கள் நின்று மனதார உட்கார்ந்து நீங்க அந்த சரணாகதி தத்துவத்தில் உட்கார்ந்து அவரை நீங்கள் வேண்டி வழிபட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க வாழும் சித்தர்களை தொடர்ந்து அதுலதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத நான் புரியுறேன். அதனாலதான் நான் பெற்ற பல தரிசனங்களை உங்களுக்கு வாழும் சித்தர்கள் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு பொதுவா வாழும் சித்தர்களை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எப்போதுமே வாழும் சித்தர்களை நீங்க போய் தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த தரிசனத்தை பத்தி நம்ம பலமுறை சொல்லியிருக்க 3 விதமான தரிசனங்கள் இருக்குது. பார்வை தரிசனம், அவங்களெல்லாம் நீங்க பார்த்த மாத்திரத்திலே நீங்க தரிசனம் பெறலாம். அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தரிசனம் தான், யூஆர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தொடுதல் மூலமாக தலையில் கை வைத்தோ இல்லை எங்கோ ஒரு உடல் பாகங்களில் எங்கேனும் ஒரு இடத்தில் கை வைத்து உங்களை தரிசனம் ஆசீர்வாதம் செய்யும் போது ஏற்படும் தரிசனம். மற்றபடி தன் திருவாய் மொழிந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லும் அந்த அந்த இதை சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவருக்கு அதுக்கான சொல்யூஷனா நடக்கும், இப்போ நல்லதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தரிசனங்களும் உங்களுக்கு உண்டு. அதுவும் இல்லாம அவங்க பேச முடியாதவர்கள்னா இது மாதிரி நீங்க அந்த சங்கீத பாஷையில சூட்சும பாஷையில் பேசுபவர்கள் அவர்கள் மொழியில் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகும். அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு உலகத்துல இருப்பாங்க, பேரானந்தத்தில் இருக்கும்பொழுது நீங்க போய் இடையில போய் அந்த சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேர்ல அவருக்கு நீங்க ஏதோ உதவி செய்யறேங்கிற பேர்ல கர்மாவை மட்டும் வாங்கிடாதீங்க. அது நம்மளால அந்த கர்மாவை கழிக்கவே முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க அவங்களால் விரும்பி கேட்டா மட்டுமே நீங்க கொடுங்க. சில பேர்லாம் என் கூட வந்தவங்கெல்லாம் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வ கோளாறுல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வாயில பண்ணுவோம், அவர் வேண்டாம்னு தள்ளுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. என்னுடைய பயணத்துல நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் அழைச்சிட்டு போய் அந்த கர்மாவையும் நானே தான் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எனவே இந்த வாழும் சித்தர்களை நீங்கள் தரிசனம் செய்யும் போது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கடைபிடிங்க. அடுத்தது இந்த வாழும் சித்தர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல விதங்கள்ல இருப்பாங்க. இருப்பு நிலை தெரிந்தவர்கள், இருப்பு நிலை தெரியாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வரோம். இந்த வாழும் சித்தர்கள் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சில பேர் கணக்குப்பட்டி ஐயா எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பேசிட்டே இருப்பாங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய சித்தர்கள் எல்லாம் வாழும் சித்தர்களை பார்க்கும்போது அவங்க உடை, உணவு இதையெல்லாம் தாண்டி இருக்கிறாங்க. மரத்தடி சித்தர்னு ஒருத்தர் நம்ம ரெட் ஹில்ஸ் அந்த பைபாஸ் ரோட்ல நாங்க பார்த்தோம். ஒரு வெயில்ல படுத்து கிடந்து அப்படியே ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, என்ன பேசிட்டு இருக்கிறாரு? பொதுவா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, மனநலம் பாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பி அம்மாள் பாத்தீங்கன்னா அவங்க வருவாங்க, குருதரை வாங்கி சாப்பிடுவாங்க, போவாங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்க பாட்டில் ஏதோ ஒரு குத்துக்கால் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்படி அவங்களுடைய இது வேற. மௌன சித்தர் அங்கே இருக்காங்க, திருவண்ணாமலை கிரிவல பாதை இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க, நம்மள பார்க்கவும் மாட்டாங்க. போய் உட்காந்து இறைவனுடைய படம் இருக்கும், அந்த படத்துக்கு மேல அப்படியே குத்துக்கால் இட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, நம்ம ஆசீர்வாதம் போட்டு வரும்போது திரும்பி ஒரு கை காட்டுவாங்க. இப்படித்தான் அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. சுவாமிமலையில இருக்கிற பிரகாசம் சாமிகள்லாம் அவங்க பாட்டில் ஏதோ ஒரு குத்துக்கால் இட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, நாம் அப்படி பார்ப்பாங்க. அது பார்வை தரிசனம். இப்படி பலதரப்பட்ட அவங்க வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. அப்படிதான், அதுதான் உண்மை. அது நமக்கு தெரியாது, நாம ஏதோ நம்மள அறியாம அந்த உலகத்துல அது ஆனந்தம் என்பது நமது மாதிரி ஒரு மும்மலங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மும்மலங்களில் இருந்து பெறப்படும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் நம்ம ஆனந்தம்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் பேரானந்தம் என்பது நம்ம மெய் அறிவின் மூலமாக, நம்ம அந்த உடலை வைத்து இந்த மெய் அறிவின் மூலமாக பெறப்படும் இந்த ஆனந்தத்தை தான் பேரானந்தம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம சொல்லிட்டோம், சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு நாம் எல்லாம் ஆட்படாமல் அந்த பேரானந்தத்தை நோக்கி நம்ம போகணும். அதன் மூலமா தான் நம்ம நாம் இறைவனை அடைய முடியும். அங்க போய் உட்காரணும். நமக்கும் ஒண்ணுமே தெரியாம போய் நான் கை மட்டும் அப்படி கை வச்சுட்டு முத்திரையில உட்காந்துட்டு நான் ஜபம் பண்றேன், நான் அது பண்றேன், நான் ரொம்ப எனக்கு என்னென்னமோ பண்றது அப்படிலாம் இல்லை. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு.
வாசியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். வாசியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகும்போது நம் குண்டலினி நமக்கு வந்து தூண்டப்படும். இந்த குண்டலினி தூண்டப்படும் பொழுது ஏற்படும் அந்த 7வது நிலை, நம்ம வந்து சகசிரம் என்று சொல்லப்படுகிற இந்த 7வது நிலையில நம்ம அடையும் அந்த பக்குவத்தை நாம் மனம் உடல் ரெண்டுமே பக்குவப்படும். மனசும் தாங்கணும், உடலும் மிகப்பெரிய வெப்பங்களை தாங்க வரும். என்னுடைய ஆரம்ப காலகட்ட அந்த குண்டலினி பயிற்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைத்தான் என்னால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இதய நோய் கொண்டவனாம் என்பதால் ரொம்பவும் அந்த உடலுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அதனால அப்படியே சஸ்டைன்மெண்ட் அதுக்கான காலகட்டம் வரும்பொழுது நிச்சயமாக நான் அடுத்த நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று நானும் நம்புகிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அது வாசியை முறையாக பயின்று அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்கா செஞ்சு ஆசனங்களை செய்து ஈமம் நியமம் பிரத்யாகரம் இதெல்லாம் இருக்குது. சமாதி நிலை வரைக்கும் நம்ம போகணும். சமாதி அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அட்டமா சித்துக்களை பெறுவதற்கு முன்பு அட்டாங்க யோகம் 8 வகையான யோகங்களை நாம் பயில வேண்டும். 8 வகையான யோகங்களை பயின்ற பின்புதான் நம்ம வந்து அட்டமா சித்துக்களை நம்ம வந்து லஹிமா மஹிமா இப்படி நிறைய இருக்குது. அது ஒரு அந்த அட்டாங்க யோகங்களை நாம் பெற வேண்டும். அட்டமா சித்துக்களை அதை நீங்க அந்த நிலைக்கு போனாலே நீங்களும் ஒரு சித்தன் ஆயிடுவீங்க. ஸோ அந்த நிலை வரும்போது உங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் புரியும். நீங்க இன்னொருத்தர் பார்த்து நீங்க நல்ல ஒரு கெடுதல் நினைக்க மாட்டீங்க. உங்கள் சார்பா அவருக்கு எந்த ஒரு கெடுதல் நினைப்பார். அப்போ போது அவங்களுக்கு நல்லதுதான் செய்யும். உங்க ஆத்மாவை புனிதமாயிடும். நீங்க புனிதமான ஆத்மா வரும்போது நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்கும். இதுதான் சித்த நிலைங்கிறது. இதுதான் இறைவன் என்பது என்ன, அந்த சகசிரத்தை தாண்டி நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோடு கலக்குறீங்க இல்லையா, அதான் பிரபஞ்சம்ன்றோம். பிரபஞ்சம்ங்கிறது ஏதோ ஒரு தனியான ஒரு விஷயம் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். பிரபஞ்சம் என்பது அதுதான் இறைவன். அந்த வெட்டவெளி சுத்தவெளி பறவெளி கடுவெளி என்று சொல்லப்படுகிற அந்த பேரண்ட பெரும் அந்த இடத்தை தான் நம்ம வந்து கடவுள் அப்படின்றோம். அங்க போகும்போது இந்த நம்மளுடைய அந்த சகசிரத்திலிருந்து வெளியே வந்து அந்த அந்த 2.5 கலக்கிறது தான் நம்மளுடைய இறைவனோட கலக்கிறது. நம்ம நிறைய பேசணும். நிறைய பேர் நான் எலாபரேட்டா பேசினா ஒருத்தர் சொல்றாங்க ரொம்ப சுருக்கமா பேசுங்க, ரொம்ப பெருசா பேசாதீங்கன்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இன்னும் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்றாங்க. நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இவ்வளவு விவரமா சொல்லியும் அவர் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் ஷார்ட்டா சொன்னா அவருக்கு எப்படி புரிய போகுதுங்கிறது எனக்கு புரியல. இது என்னோட வியூஸ் தான் சொல்றேன், அப்சர்வேஷனா சொல்ல. ஏதோ எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போற வாழும் சித்தர் வந்து பெரியசாமி சித்தர். இவர் வந்து கரூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல முருகேசன் சித்தர் அப்படிங்கிறவுடைய நினைவாலயம் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஜீவசமாதி கூனம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல, அவருக்கு பேர் கூனம்பட்டி சுவாமிகள் அப்படின்னே சொல்லுவாங்க. முருகேசன் சித்தர், முருகேசன் சுவாமிகள், கூனம்பட்டி சுவாமிகள் அப்படி சொல்லுவாங்க. கூனம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அவருடைய அந்த சமாதி இருக்குது. ஜீவசமாதி அப்படின்னு சொல்றத விட மகா சமாதி தான் நம்ம சொல்லணும். ஸோ அவர் அங்க அவங்களோட சமாதி பண்ணியிருக்காங்க. அவருடைய நினைவாலயம் இங்க வந்து வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற இடத்துல முருகேசன் சித்தருடைய அந்த நினைவாலயம் இருக்குது. அந்த நினைவாலயத்துல இந்த பெரியசாமி சித்தர் அங்க வந்து தங்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல தான் வந்து அவர் வந்து தங்கிட்டு போவாங்க. அதுக்கிடையில அவர் வேற ஒரு இடத்துல இருந்தார். இப்போ நிரந்தரமாக அந்த வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்கி இருக்கிறதா நான் அந்த ஆன்மீக நண்பர் ராஜன் அவங்க கூட நான் சம்பாஷணை உரையாடல் பண்ணும்போது அவங்க இங்கே இனி தங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜன் சுவாமிகளுடைய அந்த அலைபேசி எண் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அவரை தொடர்பு கொண்டு இந்த பெரியசாமி சித்தர் அங்கே அந்த வீரத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறலாம். பொதுவா வந்து கூனம்பட்டி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஜீவபீடம், அவங்களுடைய இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு பதிவுல நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க கூனம்பட்டி சுவாமிகள் அப்படின்னு கொடுத்தா போறோம், இல்ல முருகேசன் சித்தர் அப்படின்னு போட்டாலே வெஞ்சமாங்கூடலூர்ல எடுத்த பதிவுகளும் நேர்காணலும் வரும். கூனம்பட்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்றதுல இந்த முருகேசன் சித்தர் என்று சொல்லப்படுகிற அதுவும் கூனம்பட்டியில எடுத்த அவங்களுடைய இதுவும் வந்து திரு லோகநாதன் அப்படிங்கிற நண்பர் மூலமா எடுத்த அந்த பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி நீங்க இந்த பதிவுல வந்து ரொம்ப அருமையான சித்தர். அது வந்து இருப்பு நிலை தெரியாதவர். அவரை நீங்க பார்க்கும்போது இருப்பு நிலை தெரிந்தவர் போல தோணும், ஆனா இருப்பு நிலை தெரியாதவர். உங்க கூட ரொம்ப அன்பா சகஜமா ஒரு நம்ம வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி ஒரு மாமா அப்படி இந்த மாதிரி உறவு முறைகள்ல ஒருத்தர்கிட்ட நீங்க
உட்கார்ந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலோ இல்ல பேசிட்டு இருந்தாலோ எப்படி நம்ம கையில் தொட்டு இப்படி மேல்கள்லாம் தொட்டு தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பழகுவாங்க. ரொம்ப சிரிப்பு அது அவருடைய முகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எப்போதுமே நம்ம சித்தர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவருடைய முகத்துல பாத்தீங்கன்னா எப்போதுமே சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்படியே திடீர்னு அப்படி பார்ப்பாரு, அப்படி சிரிப்பாரு, நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு, கையை பிரிச்சு பேசிட்டு இருப்பாரு, நம்ம தொடையில கை வைப்பாரு. ஸோ இப்படி நிறைய ஒரு நடவடிக்கைகள்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் நம்ம பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு வகையான ஆசீர்வாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் பேச மாட்டார், ஏதோ பேசுவார். அந்த பேசுங்கிறது வந்து சங்கீத மொழின்னு சொல்லலாம், இல்லை அந்த சூட்சம பாஷை அப்படின்னு சொல்லலாம். அதை புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அது என்ன சொல்றார் அப்படிங்கிறத பக்கத்துல இருக்கிற ஆன்மீக நண்பர் ராஜன் அவங்கள்ட்ட கேட்டா கூட அவருக்கு விளக்கி சொல்லுவாங்க என்ன சொல்றாரு. உங்களுடைய குறைகளை நீங்க நேரடியா அவருக்கு சொல்லலாம். சொன்ன உடனே நீங்க ஒரு கை வைத்து உங்களுக்கு எப்படி எக்மூர் பாபா நெல்லூர் பாபா என்று சொல்லப்படுகிற போது எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி அவரும் செய்வார். ரொம்ப எளிமையான உடல், ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பார். சும்மா ஒரு பழைய பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு, அவ்வளவுதான். அப்படியே படுத்து கிடப்பாரு. போய் உட்காந்தோம்னா அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. எழுந்து உட்கார்ந்த உடனே எழுந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பொதுவா நம்ம வந்து பௌர்ணமி மற்றும் அந்த அமாவாசை தினங்கள்ல நம்ம போய் ஆசீர்வாதம் பெறும்பொழுது அந்த சித்தர்பீடத்தில் கிடைக்கும் அதீத சக்தியை காட்டில் இவருடைய சக்தியும் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். சித்தரோட அருள் அப்படின்பது நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நீக்குது. இதுதான் நம்ம அங்க நடக்குது. சித்தருடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படித்தான். ஸோ நாம இப்போ பெரியசாமி சித்தர் என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய காணொலியில பார்க்கலாம். இது கடந்த வருடங்களுக்கு முன்பு நான் போய் தரிசனம் செய்த அந்த காணொலியை மறு ஒளிபரப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய இருக்குது, 1600 காணொலிகளுக்கும் மேல இருக்குது. ஆனால் யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கேன், நிறைய ஜீவபீட தரிசனம் பண்ணியிருக்கிறேன், நிறைய வாழும் சித்தர்களை அறிமுகப்படுத்திருக்கிறேன், ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய நேர்காணல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்க 300-400 பேருக்கு மேல யாரும் பார்க்கற வாழும் சித்தர்கள்னா ஒரு 700-800 1000 தாண்டும், அவ்வளவுதான். அதை தாண்டி சித்தர்கள் திருவடியில இப்பெல்லாம் நீங்க யாரும் பாக்குறது இல்லை. எனக்கு கிடைக்கிற அந்த 300 பேர் போறோம், நான் அதுவே எனக்கு பிரமாணம். நான் இதை வச்சு சம்பாதிக்கிறாள். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இதை வச்சு சம்பாரிச்சு நான் பெருசா நான் நம்பர் 1 பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு கணபதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி அதுக்கெல்லாம் இல்லை. இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த ஆன்மீகத்தை, உண்மையான ஆன்மீகத்தை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷ்னலா என்னுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷமா 37,000 சப்ஸ்கிரைபர் தொட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம வந்து இந்த யூடியூப்ல வந்து வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஒரே நாள்ல 50,000 சப்ஸ்கிரைப்ல சம்பாதிச்ச இதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்குது. ஆனால் அது வேறு பாதை, ஆனால் இது வேற பாதை. அந்த பாதை எனக்கு வேண்டாம். அது ஒரு எனக்கு வாலட்டைல் சந்தோஷம், சின்ன அற்ப சந்தோஷம் சொல்லுவோம்ல அது. ஆனால் நிலையான சந்தோஷம், ஒரு நாளைக்கு 10 பேர் புதிதாக வந்து இந்த சித்தர்கள் திருவடியை நீங்கள் காணும்பொழுது ஏற்படும் பரம சந்தோஷம், எனக்கு அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் நிலைத்திருக்கிற சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நீங்க பாக்குறவங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இதுதான் நீங்கள் சித்தர்கள் திருவடிக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உபகாரம் அப்படின்னு நாம் சொல்றோம். இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்க புதியவர்கள் என்றால் பக்கத்துல இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த உறுப்பினராகவும் சேருவீங்க. கூடவே இருக்கிற ஒரு பெல் சிம்பலை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் உங்களை வந்து சேரும். பக்கத்துல ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களோட காணொலிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு நாங்க சந்தோஷப்படுறோம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வாங்க இப்ப நம்ம வந்து காணொலிக்குள்ள போகலாம். கரூர் பக்கத்துல இருக்கிற வெஞ்சுமாங்கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற முருகேசன் சித்தர் நினைவாலயத்துல இருக்கிற நம்முடைய பெரியசாமி சித்தரை நாம் தரிசனம் செய்வோம். வாங்க. வணக்கம். வாழும் சித்தரை பக்கத்துல போய் சார் நம்ம தரிசிச்சுட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லும் போது நானும் வாங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 10-12 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. ஆனால் அது 24 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 34 நிமிஷங்கள் டிராவல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நினைக்கிற பீடத்துக்கு. இந்த பீடத்துக்கு பேர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நம்ம பதிவு கொடுத்துருக்கோம். ஸ்ரீமத் சித்தர் முருகேசன் சுவாமிகள்
ஆலயம் அப்படின்னு தான் அதுல இருக்குது. ஏற்கனவே கூனம்பட்டி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம ஒரு பதிவு கொடுத்திருக்கோம், அவருடைய ஜீவ சமாதி கொடுத்திருக்கோம். அவருடைய நினைவாலயம் தான் இந்த ஸ்ரீமத் சித்தர் ஸ்ரீ முருகேசன் சுவாமிகள் ஆலயம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஓம் சாண்டி கூட நம்ம இந்த பயணம் தொடங்குது. பக்கத்துல நம்ம தேடி வந்த இந்த கூட்டத்துல ஒருத்தரா, நம்ம சக மனிதரா எளிமையா ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து பெரியசாமி சித்தர். இதற்கு முன்பு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சட்டை பழைய சட்டை அப்படி கோணி எல்லாம் போட்டுட்டு ஜடாமுடியோட இருந்திருக்கிறாரு. இப்ப பேண்ட் ஷர்ட்டோட இருக்காங்க. முன்னே ஒரு 3 வருஷத்துக்கு இருந்த சித்தருக்கும் இப்போ இருக்கிற நீங்க பாக்குற இந்த பெரியசாமி சித்தருக்கும் நிறைய வேறுபாடுகள். இவர் வந்து முருகேசன் சாமிகளுடைய சீடர் அப்படின்னு தான் இங்க வந்து நாம வந்து அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா முருகேசன் சுவாமிகளுடைய ஜீவ ஒடுக்கம் இருந்த இடத்துலதான் இவருடைய நம்மளுடைய அறிமுகம் இந்த உலகுக்கு வெளியே வர்றாரு. அதனால அவரே வந்து நமக்கு சூட்சமா சொன்ன விஷயம் என்னுடைய சீடர் என்று. இதுக்கு இன்னொரு சீடர் இருக்கிறாரு, ராஜன் அப்படிங்கிறவர். அவரை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நாம இந்த பெரியசாமி சித்தரின் தரிசனத்தை பெற்று அடுத்த அவரை பத்தின விவரங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ள போவோம். பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி மாதிரி அவருடைய இயல்பான அந்த 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 உடல் மொழி மற்றும் அவர் நம்ம பேசிட்டு இருக்கிற அது மொழியெல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்ம சூட்சமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த சூட்சம மொழி வந்து அவங்க பேசிட்டு இருக்கிற இந்த நடைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நமக்கு சொல்ல வர்றாங்கிறது மட்டும் நல்லாவே தெரியும். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தத்தோடு சூட்சமத்தோடு நம்ம கேட்டோம்னா நமக்கு அது விளங்கும். அதுக்கு சித்த பாஷை உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு இதையும் யோசிச்சு அவங்க சொல்றதை பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஏதாவது அவர் கூட பேசிட்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சில நேரத்துல மௌனம் பேசிட்டே இருக்கும்போது மௌனத்துல ஆழ்ந்துடுறாங்க. அப்புறம் நம்ம பக்கத்துல தான் உட்காந்துருக்கோம். நம்ம எதையாவது ஒன்று கேட்டுட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒரு குதூகலமா அப்படியே அந்த ஃபேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முகமெல்லாம் பளிச்சுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படி ரொம்ப கீழே ஆர்வமா நம்ம ஒரு பேர பசங்களோட தாத்தா வந்து எவ்வளவு கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கொஞ்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு உடல் மொழி நம்மகிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் நான் பாத்தீங்கன்னா நம்ம கேஷுவலா ஒரு ஆசீர்வாதம், நம்ம எப்போதுமே நீங்க நினைக்கிற மாதிரி திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப யதார்த்தமான ஒரு 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 மனிதரை நாம் சந்தித்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அவரை நீங்க பார்க்கும்போது ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு மனநிலை யாருக்குமே சொல்ல முடியாது. ரொம்ப நம்ம இயல்பான ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு இவரை நாம வந்து இந்த மாதிரியான ஒரு கோலங்கள்ல ஒரு பேண்ட் ஷர்ட்ல அழகா அவர் வச்சுக்கிட்டு ஒரு பிரெஞ்சு கட்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு க்ளோஸ் ஹேர் கட்ல பாக்குறோம். ஆனால் இதே வந்து 3 வருடத்துக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு ஜடாமொழியோடு இவர் வந்து இருந்திருக்காங்க. சட்டையை கூட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சட்டை கிழிந்த அந்த ஆடைகளோடு அழுக்கு உடைகளோடு தான் அவர் வந்து காணப்பட்டிருக்கிறார். இப்படித்தான் இந்த மகானை நாம வந்து அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். இவர் வந்து முருகேசன் சுவாமிகளுடைய சீடர் என்பதை வந்து மற்றொரு சீடர்கள் மூலமாக இதை நாம் அறிய பெறுகிறோம். நிறைய பேர்களுக்கு வந்து பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் சொல்லுவோம், அவங்க எல்லாம் வந்து சத்தமே இல்லாம வந்து இங்க வந்து இவர்களை தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போதான் யானன் ஐயா அவங்க கூட வந்து ஒரு சமீப காலத்திற்கு முன்பு வந்து இங்க ஐயாவை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. சோ அடுத்தது இந்த பாக்கியம் சித்தர்கள் திருவடி எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். மேலும் இதோட அடுத்த காணொலியாக்கமாக வந்து ஏற்கனவே நம்ம வந்து முருகேசன் சித்தர் அவங்களோட வந்து ஜீவபீடங்கள்ல நம்ம வந்து காணொலியாக்கம் பண்ணியிருக்கோம். அவருடைய சீடராக மற்றும் ஒரு சீடராக நாம வந்து ராஜன் அவர்களை வந்து நம்ம பேட்டி காண்டிருக்கோம். அவருடைய அந்த இதுவும் நம்ம வந்து இப்ப தொடர்ந்து நம்ம வந்து காணொலியாக்கத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பெரியசாமி சித்தரை பற்றி இந்த ராஜன் சுவாமிகள் என்ன சொல்றாங்க, அவரை பத்தி இந்த ஜீவபீடத்திற்கு இந்த சுவாமிகள் ஆலயத்திற்கு வந்து எவ்வளவு நாளமாச்சு, எப்போலாம் அவர் வருவாரு, எங்கெல்லாம் தங்குவாரு, என்ன மாதிரியான அருளாசிகள் புரியாரு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து
திரு ராஜன் ஐயா அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்களும் வந்து இவரை பற்றின ஒரு சில விவரங்களை, அவர் ஏன் இங்க வந்தாரு, இங்க எப்பெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விவரங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொன்னாங்க. அதை உங்களுக்கு சொல்றதுல சித்தர்கள் திருவடி ரொம்பவும் பெருமை கொள்கிறது. முந்தி தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்தி தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக. வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக. முந்தடிமையேனையாளத்தானு முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்தத்தன தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிரிய கால்வி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.